கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா, என் வலதுகையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வேதனையான ஒரு காரியம். என் கையில் முத்திர மோதிரமாக இருந்தாலும், இப்போ நம்ம எல்லாரும் மோதிரம் போட்டுருக்குறோம். சில திருச்சபைகளிலே பேராயராக இருக்கக்கூடியவர்களுக்கு என்று ஒரு விசேஷித்த மோதிரம் கொடுக்கிறார்கள். இப்போ அந்த மோதிரம் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இப்படிப்பட்டவர்களாய் நாம் ஆண்டவருடைய கரங்களிலே முத்திரை மோதிரமாக திகழ்கின்றவர்களாக நம்ம காணப்பட்டாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எறிந்து போடுவேன். சுருக்கமாக சொல்லணும்னா, நான் ஆண்டவருக்கு எவ்வளவு நெருக்கம் உள்ளவனா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நிறைய செஞ்சு கொண்டு இருந்தாலும் சரி, சில நேரங்களில் அவர் விரும்பாத ஒன்றை நான் செய்ய முற்படுவேனே என்றால், இந்த மோதிரத்தை கழற்றி எறிவதை போல உன்னை அவர் உதறிவிடுவார். அப்போ தினந்தோறும் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவன் விரும்புகிற காரியத்தை நான் தொடர்ந்து துணிந்து செய்கின்றவனாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறத செய்யணும். ஆண்டவரே, நான் உம்முடைய கரங்களிலே உள்ள முத்திரை மோதிரமா, அந்த மோதிரத்தை ஆண்டவர் கழட்டி எறிந்து விடக்கூடாது. அப்போ என்னுடைய செயல்பாடுகள் அதற்கு ஏற்ற வகையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு புரியும்படி அங்கே சொல்லுகிறது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிற எங்களை ஒரு நாள் நீர் எரிந்து விடக்கூடாது. அப்படி எரிந்து விடக்கூடிய அளவிற்கு, கோபம் வரக்கூடிய அளவிற்கு எங்களுடைய செயல்கள் எதுவும் இடரெல்லாம் வந்துடக்கூடாது. கவனத்தோடு நாங்கள் தொடர்ந்து முத்திர மோதிரமாகவே இருக்க எங்களுக்கு ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.